வினைல் ஃப்ளோரிங்ஸு வினைல் ஃப்ளோரிங்ஸில் பார்த்தீங்கன்னா திக்னஸ் 2 திக்னஸ் இருக்குது. ஸோ 200-300 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸில் பண்ணிடலாம். ஃப்ளோரிங் அப்படிங்கும்போது ஏதாவது ஃபயர்னால டேமேஜ் ஆகுங்களா? ரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹65 ப்ளஸ் டேக்ஸ் ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இது வழியாக வந்துட்டு வாட்டர் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக ட்ரைன் ஆகி வெளியே போயிடும். ஸோ வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு இன்டீரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா செலவு பண்ணுவோம். நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு சில மெட்டீரியல் நமக்கு தெரியறதே இல்லை. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப ப்ரீமியம் ஆக்க முடியும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாலிமார்பிள் சீட்டை பற்றி காஸ்மிக் ட்ரீல ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். நிறைய ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வச்சிருக்காங்க. ஃப்ளோரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வினைல் ஃப்ளோரிங் அப்படிங்கிறதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து இவங்க வச்சிருக்காங்க. ஏற்கனவே கட்டி முடிச்சுட்டு புதுசாக நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ரெனோவேட் பண்ண போகிறேன். இன்டீரியர் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது. ஸோ காஸ்மிக் ட்ரீயோட ரெஸ்பான்சிபிள் பர்சன் தீபன் சார் இருக்காங்க. ஸோ சொல்லுங்கள், நீங்கள் ப்ராடக்ட்லாம் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வந்துருக்கு. ஏன்னா போன தடவை அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 1 இயர் இருக்குன்னு நினைக்கிறேன். பாலி மார்பிள் மட்டும் பண்ணியிருந்தோம். ஸோ நல்லா ரீச் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது, எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து எலாபரேட் பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ நம்ம இப்போது காஸ்மிக் ட்ரீ அண்ணா நகரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பாலிமார்பிள், ஓகே, நம்ம வந்துட்டு பாலிமார்பிளோட டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரியும், சென்னையோட டிஸ்ட்ரிபியூட்டர். ரொம்ப நாளாக இருக்கீங்க நீங்கள். கரெக்ட். எக்ஸல் அப்படின்றது ஒரு வால்பேப்பர் பிராண்டு. ஓகே, அவங்க வந்து தே ஆர் கமிங் இன் டு ஃப்ளோரிங்ஸ். ஓகே ஓகே. ஸோ ஃப்ளோரிங்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே தே ஹவ் ஸ்டார்டட் டு ஆஃபர். ஸோ அந்த எக்ஸலோட ஃப்ளோரிங் டிவிஷனுக்கு வந்துட்டு நம்மளை வந்துட்டு தமிழ்நாடு லெவல் டிஸ்ட்ரிபியூட்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, தமிழ்நாடு லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர். கரெக்ட். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வினைல் ஃப்ளோரிங்ஸு. வினைல் ஃப்ளோரிங்ஸில் பார்த்தீங்கன்னா திக்னஸ் 2 திக்னஸ் இருக்குது. ஸோ 1.5 mm திக்னஸ் இருக்குது. இது வந்து 2 mm திக்னஸ்ஸு. 24 பீசஸ் வரும். ஓகே, ஒரு பாக்ஸில் வந்துட்டு மினிமம் 24. இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் 24 பீசஸ் வரும். மினிமமாக வந்துட்டு அவங்க ஒரு பாக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 inch by 36 inch சைஸில் வரும். ஸோ அப்போ அந்த இதெல்லாம் இந்த சைஸு. ஓகே ப்ரோ. ஸோ இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு மெட்டீரியல். ஓகே, இது ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் வரும். ஆமாம், இந்த ஷேப்பில் தான் வரும். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது நார்மலாக வந்துட்டு லோக்கலில் கிடைக்கிற ஒரு ஃப்ளோரிங் மெட்டீரியல். ஓகே ஓகே. ஸோ இதுக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்து நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ப்ரோ. இது நல்லா ஃப்ளெக்சிபிளே ஆக மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப ஹார்டாக, கொஞ்சம் பிரிட்டிலாக இருக்கும். நீங்கள் இப்படி உடைச்சிங்கன்னா ஈஸியாக உடையும். ஆமாம், இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஒரு ஃப்ளோரிங் தகுந்த மாதிரி வந்து அடாப்ட் ஆகிக்கும் இருக்குது. ஸோ இது மெட்டீரியல் வைஸ்மே வந்து தெரியுது ப்ரோ. பின்னாடி இருக்கிற இந்த பிளாக் கலரில் கொடுத்துருவாங்களா மெட்டீரியல். ஸோ இது பேக்கிங்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ வினைல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியான வினைல் இது. ஓகே ஓகே. ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ எந்த வகையிலையும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே. வாட்டர் ப்ரூஃபோட வந்துடும், ஸ்க்ராட்ச் ப்ரூஃபோட வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உடன் ஃப்ளோரிங்ஸ் அந்த மாதிரியான ஒரு லுக் கிரியேட் பண்ணுறது தான் வந்துட்டு மோஸ்ட்லி இதோட அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஓகே. ஸோ உடன் ஃப்ளோரிங் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் உடன் ஃப்ளோரிங் வந்துட்டு தண்ணி பட்டுச்சுன்னா சோக் ஆகும். ஓகே ஓகே. மாப் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்து வினைல் ஃப்ளோரிங்ஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ பார்க்குறதுக்கு பியூர்லி உடன் ஃப்ளோரிங் பண்ணால் அந்த மாடர்ன் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம். பட் உடன் ஃப்ளோரிங்கில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் எதுவுமே கிடையாது. ஓகே. இதோட லைஃபும் வந்து லாங் லைஃப் வரும். அந்த பேட்டர்ன்ஸே தெரியுது, அந்த உடன் ஃப்ளோரோட பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. ஆன்டி ஸ்லிப் ஆக்சுவலாக இதில் நீங்கள் டச் அண்ட் ஃபீல்லே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நார்மலாக ஒரு சின்ன மேட் லுக்கில் இருக்குது. ஸோ மேட் ஃபினிஷில் வரும். நார்மலாக இப்போ பெரியவங்களாம் நடக்கிறாங்க அப்படின்னா ஸ்கிட் ஆகிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வராது. ஓகே ஓகே. ஸோ இது வந்து பேஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து சிமெண்ட் ஃப்ளோரிங், நல்ல லெவல்டு சிமெண்ட் ஃப்ளோரிங் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இது பேஸ்டிங் மெத்தட் தான் இது. ஓகே ஓகே. அது போக வந்துட்டு லைக் டைல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சில சமயம் எக்ஸிஸ்டிங் ஃப்ளோரிங் இருக்குது. எக்ஸிஸ்டிங் ஃப்ளோரிங்லேயே வந்து டைல்ஸ் இருக்குது அப்படின்னா டைல்ஸ் மேலேயும் நீங்கள் வந்துட்டு ஒட்டலாம். இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்டில் வந்துட்டு மார்பிள் ஃப்ளோரிங் பண்ணியிருந்தாங்க. மார்பிள் வந்துட்டு அந்தளவுக்கு டெட்டோரேட் ஆயிருந்தது. ஆமாம், ஃபியூச்சர் ப்ராப்ளம் ஆகும். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அது மேலே வந்துட்டு இப்போ நீங்கள் அதை ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னா மார்பிள் நீங்கள் ரெனோவேட் பண்ணுறதுக்கு பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். ஆமாம் ஆமாம். அது மேலே நீங்கள் இப்போ இது ஒட்டினீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஒரு மாடர்ன் லுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து ஸோ ஈஸியான காஸ்ட்டில், அஃபோர்டபுளான காஸ்ட்டில் ஈஸி ஒர்க்மேன்ஷிப். இப்போ நீங்கள் ஒர்க்மேன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு ஒரு 200-300 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸில் பண்ணிடலாம். ஓகே. ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துட்டு மொத்த வீட்டுக்குமே பண்ண முடியும். ஓகே ஓகே. மெஸ் ஃப்ரீ ஜாப் தான் இது. ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு லேபர் வர்றாங்க, அவங்க மெட்டீரியல் ஏன்னா இப்போ ஒரு ஒதுக்கணும். ரொம்ப வீட்டுக்குள்ளே ஒரு பெட்ரூம் பண்ணுறோம் அப்படின்னா ஹால்லாம் இருக்குன்னா மெட்டீரியல் ஒரு எம்சாண்டோ எடுத்து போகிறோம்னா ப்ராப்ளம் இருக்கும். நிறைய பேர் லேபர்ஸ் வருவாங்க. ஆமாம். ஸோ இது வந்துட்டு சிம்பிளாக இது வர்றது வந்து ஒருத்தர் தான் வருவாங்க. ஒருத்தர் வருவார். 2 hours 200 ஸ்கொயர் ஃபீட். நீங்கள் ஒரு 1 day எடுத்தீங்க அப்படின்னா 1 dayல ஆல்மோஸ்ட் 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இது பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ வந்து மெட்டாலிக் நைஃபோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால வச்சு
ஃபிசிக்கலாக நீங்கள் டேமேஜ் பண்ணிங்கன்னா டேமேஜ் ஆகும்போது ஸோ அந்த மாதிரி டேமேஜ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா ஃபுல் ஃப்ளோரிங் பண்ணியிருக்கீங்க, இந்த ஒரு பேனல் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணி ஓகே, இந்த ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஓகே. ஸோ இது நான் திருப்பி வாங்கணுமா சார் அப்படின்னா கிடையாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா ஓகே ஒரு 3 இல்லை 4 பாக்ஸஸ் வரும். ஸோ 4 பாக்ஸஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மிச்சம் இருக்கிற அந்த பாக்ஸில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற பீசஸ் வந்துட்டு கஸ்டமர்கிட்டே தான் கொடுத்துட்டு வரும். ஓகே ஓகே. ஏன்னா அவங்க அந்த பாக்ஸுக்கு தான் பே பண்ண போகிறாங்க. ஸோ கஸ்டமர்கிட்ட பேலன்ஸ் வந்துட்டு இந்த மெட்டீரியல் கண்டிப்பாக இருக்கும். ஃப்ளோரிங் அப்படிங்கும்போது ஏதாவது ஃபயர்னால டேமேஜ் ஆகுங்களா? ஸோ ஃபயர்னால இது ஃபயர் பிடிச்சி ஸ்ப்ரெட் ஆகுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. ஏன்னா இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபயர் ரேட்டிங்கோட வந்துடும். ஸோ EN 13-5011 அந்த ஃபயர் கிளாஸ் ரேட்டிங்கோட வந்துட்டு உங்களுக்கு வந்துடுது. ஸோ கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகவே ஆகாது. பட் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா மேபி லைட்டாக வந்துட்டு அந்த பிளாக் கலரில் ஆகுறது, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் வந்துட்டு ஃபயர் சேஃப்டி கன்சர்ன் எடுத்தோம் அப்படின்னா ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகுறதோ இல்லை வந்துட்டு தீ பிடிச்சி எரியறதோ இருக்காது. அது இருக்காது. ஓகே ஓகே ஓகேங்க ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ஒரு டார்க்கான ஒரு பைன் வுட் அந்த மாதிரி கலரு. இது ஒயிட் கலர், ஆஃப் ஒயிட் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கான கலர். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த பேட்டர்ன்ஸுமே மாறுது ப்ரோ. பேட்டர்ன்ஸ் கிரைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகுது. லைக் ஆக்சுவல் வுட்டோட கிரைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே ஓகேங்க ப்ரோ. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படி பார்த்தா. கரெக்ட். ஸோ இது மாப் போகிறதுனால இருக்குல்லங்க ப்ரோ. இது நிறைய நம்ம ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய மாப் போட்டுகிட்டே இருக்கும். இன்னொன்று எக்ஸ்போஸ் இருக்கிற ஏரியாவில் போடுறோம் அப்படின்னா ஃபேட் ஆகாதா கலர்? சார் இது ஃபேட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இதில் உங்களுக்கு கலர் ஃபாஸ்ட்னஸோட இண்டெக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கும் எல்லாமே டெஸ்டட் அண்ட் கிரவுண்ட் டெஸ்டட், ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி தான் கலர் ஃபாஸ்ட்னஸோட இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மாப் பண்ணுறதுனால ஃபேட் ஆகுறது, கலர் சேஞ்ச் ஆகுறது, அந்த மாதிரி இஷ்யூஸ் கண்டிப்பாக வராது. ஓகே ப்ரோ. இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் வருது? இது ஒரு சதுரடி இந்த சென்ஸ் இது ஒரு பீஸாக நான் கேட்கல, ஒரு பாக்ஸில் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 36 ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் வருது, இன்னொன்று இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 mm 65 rupees வரும், ப்ளஸ் டேக்ஸ் ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் காஸ்ட் வரும். ஓகே ஓகே. 2 mm எடுத்தீங்க அப்படின்னா 85 rupees வரும், ப்ளஸ் டேக்ஸ் ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் காஸ்ட் வரும். ஓகே. இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் இட் இன்க்ளூட்ஸ் உங்களோட அடசிவ் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 rupeesலேருந்து 15 rupees வரைக்கும் சார்ஜ் ஸ்கொயர் ஃபீட். அவ்வளோ நார்மலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் உங்களுக்கு அடசிவோட காஸ்ட் உங்களுக்கே தெரியும், நிறைய அடசிவோட காஸ்ட் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 12 rupeesலேருந்து 15 rupeesக்குள்ளே இன்ஸ்டலேஷன் காஸ்ட் ஓகே. எஸ்பிசி நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஈவன் ஈஸியர். ஆக்சுவலாக நீங்கள் வினைலை விட இது இன்னும் ஈஸியர். ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளிக் லாக் டைப்ஸில் வரும். ஓகே ஓகே. கம்மு கூட போட மாட்டாங்க. ஓகே. அடிசிவ் தேவையில்லை. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கைடு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே. லாக்கிங் சிஸ்டம் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி போட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே ஓகே. இது மாதிரி நம்ம ஃபுல் ஃப்ளோரிங்கே போட்டு முடிச்சிடலாம். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே ஃபோம் ஷீட் மாதிரி போட்டு பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்படி போடும்போது ஸோ நார்மலாக இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த முட்டி வலி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். டைல்ஸ் எல்லாம் நடக்கும். ஆமாம், அதெல்லாம் நிறைய இருக்குது. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸோட அந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். கரெக்ட். ரொம்ப கல் மாதிரி இருக்கிறனால நடக்கும்போது அந்த முட்டி வலி ப்ராப்ளம் வரும். ஓகே. ஸோ இதில் இந்த ஃபோம் ஷீட் போட்டுக்கிறனால ஒரு குஷன் எஃபெக்ட் இருக்கும். லைட்டாக குஷன் எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த கிளிக் லாக் டைப்ன்றனால உங்களுக்கு அந்த குஷன் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் லைட்டாக ஒரு மூவ்மெண்ட் லைட்டாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால் இது ஈவன் பெட்டர் ப்ராடக்ட் ஆக்சுவலாக வினைல் ஃப்ளோரிங். வினைல் ஃப்ளோரை விட இது இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ இதில் இன்னும் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ டம்முன்னு ஏதாவது ஒரு பொருள் விழுகுது. ஓகே. இப்போ தான் ஒரு 5 கிலோ 10 கிலோவில் ஏதாவது ஒரு பொருள் டப்புன்னு கீழே விழுகுது அப்படின்னா எதுவுமே ஆகாது. ஒன்றுமே ஆகாது. ஓகே. ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, நீங்கள் சொன்ன ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, வாட்டர் ப்ரூஃப் இருக்கு. ஓகே. ரீசைக்கிளபிள், ரீஃபிட்டபிள்னு சொல்ல போனால். இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் இங்கே போடுறேன், ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறேன், திரும்ப நான் வேற ஆஃபீஸ் மாத்துறேன்னா ப்ராடக்ட் திரும்ப அப்படியே இப்போ நான் பண்ணேன் இல்லைங்களா, இப்போ கிளிக் லாக். ஸோ இதை இப்படி போட்டால் இப்படி வந்துடும், அவ்வளோதான். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி கிளிக் லாக் பண்ணி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு ஃபிட்டிங் மாதிரி போட்டு லாக் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. ஸோ தட் நார்மலாக நீங்கள் ஃப்ளோரிங்கில் இருக்கும்போது எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஓகே. லாக்லாம் எடுத்துகிட்டு வராது. ஓகே. நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த ஃபிட்டிங் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு ஓகே வேறு எங்கே வேணுமோ அங்கே போய் நீங்கள் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் எக்ஸிஸ்டிங் ஃப்ளோரில் போட முடியும். ஸோ வேறு எங்கேயாவது நம்ம ரூமோ இல்லை வீடை ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளோரிங் கழட்டி எடுத்து போனாலும் எடுத்து போயிடலாம். கண்டிப்பாக. ஓகே.
ஒன் டைம் இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டா போதும். ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ 20 இயர்ஸ்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு அது லைஃப் வரும். சேம் இதுவும் வந்துட்டு ஸ்கிட் ஆகாது. கரெக்ட். இது கலர் ஃபேட் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக ஆகாது. ஸோ இது வந்து இப்போ இன்டர் கனெக்ட் ஆகிறதுனால நம்ம இது வாஷ் பண்ணுறோம், இன்கேஸ் ஃப்ளோர் வாஷ் பண்ணுறோம்னா இது ஏதாவது ப்ராப்ளம் வரும்? ஒன்றுமே ஆகாது. ஸோ இதில் வந்துட்டு இந்த கிளிக் லாக் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஜீரோ கிளியரன்ஸ். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ள வந்துட்டு எந்த ஒரு வாட்டர் பார்ட்டிகல்ஸுமே வந்து உள்ள போகிற அளவுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ அடிசிவ் எதுவுமே தேவையில்லை. ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து குயிக்காக நடந்துடும் உங்களுக்கு. ஸோ உடன் ஃபினிஷில் இருக்கிற கலர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க இந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 mm வரும் இது உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ ஒரு பேனல் பார்த்தீங்க அப்படின்னா 2.4 ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணும். ஒரு பேனல் ஒரு பாக்ஸில் வந்து உங்களுக்கு 10 பீசஸ் இருக்கும். ஸோ 24 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பாக்ஸ் வந்து கவர் பண்ணும். ஸோ இந்த பேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், 4 ஃபீட் பெருசாக இருக்கும். எஸ். ஓகே ஓகே. ஸோ இது வந்து அதே மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இதுவும் ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் வரும். ஸோ 7.25 inches by 48 inches வந்துட்டு உங்களுக்கு கவர். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஸ்டோன் பேட்டர்ன்ஸ் வரும். ஸோ உடன் ஃபினிஷஸ் வேண்டாம், ஸ்டோனில் பார்க்கணும், மார்பிள் ஸ்டோன் ஃப்ளோர் பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்டர்ன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரெவன்டைன் ஸ்டோன் மாதிரியான மாடல் இது. ஓகே ஓகே. ஸோ நல்லா ப்ரீமியமாக இருக்குது. கரெக்ட். லுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் வாட்டுக்கு. ஸோ ஆக்சுவல் மார்பிள் போட்ட மாதிரியே இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆக்சுவல் உடன் ஃப்ளோரிங் பண்ண மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக இல்லாமல் கொஞ்சம் ரஃபாக இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட். ஸோ ஒன்னோட மாறுது. அகைன் அதுதான் நீங்கள் அந்த கிரைன்ஸ் உங்களுக்கு டச் அண்ட் ஃபீல் அந்த கிரைன்ஸ் இருக்கிறனால அகைன் ஆன்டி ஸ்லிப்பு, அந்த ஆன்டி ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து ஓகே ஓகே. அதே மாதிரி இது வினையில விட ரொம்ப திக்னஸாக இருக்கும். குவாலிட்டி வந்து பயங்கர குவாலிட்டி சூப்பராக இருக்கும். 4 mm வந்துட்டு இதோட திக்னஸ். ஸோ இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 5 mm திக்னஸ் வரும். 4 mm போடும்போது ஒரு 1 mm ஃபோம் ஷீட் நம்ம விருப்பம்னு சொன்னோம். ஆமாம். அதுக்கு பதிலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 mm இன்க்ளூடடாகவே வந்துடும். ஓகே ஓகேங்க ப்ரோ. ஓகே, நல்லா தெரியுது ப்ரோ. இதில் ஃபோம் வந்து இது இன்க்ளூடடாகவே வருது. எஸ். ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வேறு எந்த ஃப்ளோரிங் கம்பெனியுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா 5 years வந்துட்டு உங்களுக்கு கமர்ஷியல் வாரண்டி கொடுக்குறாங்க. ஓகே. அண்ட் 10 years வந்துட்டு ரெசிடென்ஷியல் வாரண்டி கொடுக்குறாங்க. ஓகே ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர குவாலிட்டியான மெட்டீரியலாக இருக்குது. இதோட ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் என்ன வரும்? ஒரு பாக்ஸில் வந்து குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும். ஸோ அது இந்த மாதிரி ப்ரைஸு. அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 4 mm வந்துட்டு 170 rupees ப்ளஸ் டேக்ஸ் ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் காஸ்ட் வரும். ஓகே. ஸோ 5 mm எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 180 rupees ப்ளஸ் டேக்ஸ் ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் காஸ்ட் வரும். ஓகே. ஸோ இதில் இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் உங்களுக்கு வந்து சைட்டோட காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 15 rupees வரும். 15 rupees. இங்கே சைட்டோட காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, நிறையா கட் பண்ணி போடுறது, ஸோ அந்த மாதிரி ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1 or 2 rupees எக்ஸ்ட்ரா வரும். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி. ஓகே ப்ரோ, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு சில இடங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயுமே நிறைய குவாலிட்டிஸ் வந்து டிஃபர் ஆகுது. இது போட்டதுக்கப்புறமா அந்த மேலே இருக்க அந்த க்ரீன் பார்ட்டிகல்ஸ் மட்டும் தனியாக வந்துடுது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து உங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஆர்டிஃபிஷியல் கிராஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு வர்ற கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் கிராஸஸ் எடுத்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரும். ஓகே. ஸோ நம்மளது வந்து எக்ஸல்ல இருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுனால டாப் குவாலிட்டி தான் கொடுக்குறோம். ஓகே. பிராண்டட் தான் இது. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் உங்களுக்கு 25 mm திக்னஸ்ல இருந்து 50 mm திக்னஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே. ஸோ இட்ஸ் ரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 65 rupees ப்ளஸ் டேக்ஸ் ப்ளஸ் இன்ஸ்டலேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ 95 rupees ப்ளஸ் டேக்ஸ் ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு மினிமம் 25 mm இருந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு மேஜராக இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பால்கனி மட்டும் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் எக்ஸ்டீரியரில் எந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் போடணும், ஒரு சிட்டிங் ஏரியா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கே போடணுன்னாலும் எக்ஸ்டீரியர்லேயே நீங்கள் போடலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட கலர் ஃபேட் வந்து ப்ராப்ளம் ஆகாது. ஸோ நீங்கள் வெயில் பட்டாலும் யூவி ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்குது, அதனால ஃபேடிங் ஆகாது. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா மழை வருது அப்படின்னா ஸோ நார்மலாக வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இது வழியாக வந்துட்டு வாட்டர் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக ட்ரைன் ஆகி வெளியே போயிடும். ஓகே ஓகே. ஸோ அதனால வந்து இது எஃபெக்ட் ஆகாது. பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வருது. ஸோ சைஸஸ் வந்து அகலம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா 1 meter அகலத்தையும் இருக்குது, 2 meters விட்த்லையும் வந்துட்டு உங்களுக்கு இது வந்து ரோலில் தான் வரும். ஸோ நமக்கு தேவையான என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் இது நார்மலாக நான் சொன்ன மாதிரி ரோலில் வரும் இல்லைங்களா. ஓகே. ஸோ ரோலில் வர்றது வந்துட்டு என்ன சைஸஸில் வேணுமோ அந்த சைஸஸில் கட் பண்ணிப்பாங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு அடேசிவ் இருக்குது. ஸோ அந்த அடேசிவ் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இன்ஸ்டலேஷனுக்கு காஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து அதே மாதிரி தான் 12 rupeesலேருந்து 15 rupees ரேஞ்சுக்குள்ளே நம்ம பண்ணலாம். ஓகே ப்ரோ. இது வந்துட்டு நிறைய வால்லெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இது
வந்து நீங்கள் ஃப்ளோரிங் ஏரியா தவிர்த்து நீங்கள் வேறு எங்கே யூஸ் பண்ணணும்னா வால்லையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா வாலில் யூஸ் பண்ணும்போது திக்னஸ் கம்மியானது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து திக்னஸ் வந்து கூட உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டோட வெயிட் கொடுக்கும். ஸோ ப்ராடக்ட்டோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும்போது வந்துட்டு ஸோ அடேஷன் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால திக்னஸ் வந்து கம்மியான திக்னஸ் வந்து நீங்கள் வாலில் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸல் அப்படின்றது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு பிராண்ட், ஆக்சுவலாக ப்ரீமியம் பிராண்டு அது. ஸோ இஃப் யூ வாண்ட் குவாலிட்டி அண்ட் லைஃப் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிராண்ட் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கலாம். ஓகே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து எக்ஸல் ஃப்ளோரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு அந்த ஜிம் மேட்ஸு, ஓகே ஜிம் அந்த எக்யூப்மெண்ட்லாம் கீழே போட்டாலும் ஒன்றும் அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேட்ஸு, ஃப்ளோர் மேட்ஸு, ஸோ அந்த மாதிரி ஃப்ளோர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு அப்கமிங் லான்ச்சஸ் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வாங்க, நீங்கள் வந்துட்டு மெட்டீரியல் நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அதோட குவாலிட்டி வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸே வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ரீட்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது ஸோ தமிழ்நாடு முழுக்க டீலர்ஸ் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக சார். ஸோ இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாடோட டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே. ஸோ நார்மலி அண்ணா நகர் அந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிளில் இருக்கிற கஸ்டமர்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட ஷோரூம் வந்து ரீச் இருக்கும். ஓகே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு பிஸ்னஸ் பர்சனுமே வந்துட்டு நம்மக்கிட்ட டீலர்ஷிப் காண்டி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்கணும். ஓகே. ஓகேங்க ப்ரோ. ஸோ காஸ்மிக் ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ப்ரோ ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து 50,000 1 லட்சம் இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணி அவங்கள்ட்ட மெட்டீரியல் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் ஆஃபர் பண்ண முடியுமா? அதுவும் நம்ம யூடியூப் சேனல் வரையாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆல்ரெடி பாலிமார்பிள் சீட்லாம் கூட நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து ஏன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்கு ஃப்ளோரிங் அண்டு இந்த மாதிரி நிறைய வால் பேனல்ஸ் எல்லாம் வாங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமான ஒரு லட்சக்கணக்கில் அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது? சார் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு டாடா பிளே இருக்கு இல்லைங்களா, டாடா ஸ்கை, அது கூட ரீசெண்டாக பண்ணியிருந்தோம், நம்ம வீடியோவும் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ டாடா பிளேயோட ஒரு டைரக்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரும் நம்ம வச்சிருக்கோம். ஆமாம். ஸோ அது நம்ம வச்சிருக்கிறனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைக் ஒரு கஸ்டமர் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh மேலே வந்துட்டு நம்மக்கிட்ட பில் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே அவங்களுக்கு வந்துட்டு நம்மளோட இது இருக்கு இல்லைங்களா, ஸோ டாடா பிளேயோட பிஞ்ச் ப்ளஸ் பாக்ஸ். ஓகே. ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் ஓடிடி ஆப்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ப்ளஸ் சேனல்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகே. டிடிஹெச் ப்ளஸ் ஓடிடி ஆப்போட இன்க்ளூடடாக இருக்கும். ஆமாம். ஸோ 2500 rupees வர்த் இருக்கிற இந்த கனெக்ஷன் வந்துட்டு பிஞ்ச் பாக்ஸ் கனெக்ஷன் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஃபார் கஸ்டமர்ஸ் யாருமே வந்து 1 lakh மேலே பில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து கம்மியான பில்லிங் பண்ணுறாங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் 60,000க்கு மேலே வேல்யூ இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹை டெஃபினிஷன் கனெக்ஷன் வந்துட்டு ஃப்ரீயாக, டிடிஹெச் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். டிடிஹெச்ல டாடா பிளேயோட ஹை டெஃபினிஷன் ஹெச்டி பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம், கனெக்ஷன் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதோட வர்த் பார்த்தீங்க அப்படின்னா 2149 rupees வரும். ஓகே. ஓகே. ஸோ அது போக இல்லை எனக்கு வந்து 60,000க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு ஆஃபர்லையும் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதே வந்துட்டு ஹை டெஃபினிஷன் பாக்ஸே வந்து ஸோ 500 rupees ஆஃபரில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஓகேங்க ப்ரோ. ஸோ நீங்கள் வந்து புதுசாக வீடு கட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டிடிஹெச் போடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆஃபராகவும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸலோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க இவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர். இதில் காட்டின பொருட்களில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸாக இருக்கலாம், ஃப்ளோரிங்க்கு இருக்கிற அந்த 2 ஃப்ளோருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃப்ளோரிங் வந்துட்டு நீங்கள் டீலர்ஷிப் எடுக்கணும், நீங்கள் வந்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இவங்க வந்து டீலர்ஷிப்புமே கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ ப்ரோ அதே மாதிரி இந்த லொக்கேஷனை வந்து ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நான் போடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேப்போட அந்த லொக்கேஷனை வந்து நான் பின் பண்ணியிருப்பேன், பட் இருந்தாலும் அது கொஞ்சம் க்ளீனாக சொல்லி. ஸோ நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருமங்கலம் டு அம்பத்தூர் வாவின் ரோடு இருக்கு இல்லைங்களா. ஓகே. ஸோ வாவின் ரோடில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டல் சிக்னலில் யூ-டர்ன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. யூ-டர்ன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டிவிஎஸ் காலனி இருக்கும். ஸோ அதில் வந்து மதுரை வீரன் ஸ்ட்ரீட், அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நமக்கு காஸ்மிக் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும். ஓகே. ஓகேங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துடும். ஸோ ரீட்டைலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஹோல்சேலாக எடுக்கிறவங்களும் வந்துட்டு டீலர்ஷிப்பே வந்து அப்ரோச் கண்டிப்பாக பண்ணலாம். இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்குறதுக்கு இன்னுமே ஒரு சூப்பரான ஒரு ஐடியான்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஈவன் 3D பேனல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து நல்லாவே தெரியும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்கள்ட்ட வாங்கலாம், ஹோல்சேமாகவும் இவங்கள்ட்ட வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுவது அக்லீன் சொல்லுவேன். பை. தேங்க்யூ.